அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 9th சோசியலில் இருக்கக்கூடிய அதாவது ஒவ்வொரு நாடுக்கும் நாடாளுமன்றத்தோட பெயர் சொல்லியிருப்பாங்களாங்க. ஸோ இதை வந்து நமக்கு சரியான இணை இல்லைன்னா பொறுத்துக வடிவில் வைக்கிறாங்க. ஸோ இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்கட்டில் நம்ம பார்த்து வச்சுக்குவோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இஸ்ரேல் கொடுத்துருக்காங்களாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்ரேல் அப்படின்றது வந்து கெனசட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஜெர்மனினா என்னதுங்க, ஃபுட்பால் வந்து பயங்கரமாக விளாடுவாங்களாங்க. ஸோ அப்போ ஃபுட்பாலில் வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்துவாங்க. அதனால் வந்து பந்து. ஸோ அப்போ இந்த ஜெர்மனியோட நாடாளுமன்றத்தோட பெயர் வந்து பந்தஸ்டாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 10 மார்க்னா 10 மார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ போங்கு விளையாட்டு விளையாடி 10 மார்க் வாங்கிட்டேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ போக்டிங். அடுத்து நார்வேல இப்போ தான் நாடாளுமன்றம் கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் அதாவது யுஎஸ்ஏல வந்து காங்கிரஸ், அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான். அடுத்தது ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லீனாக தானங்க இருப்பாங்க. ஸோ ரொம்ப டயட்டில் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜப்பான் நாட்டோட நாடாளுமன்றத்தோட பெயர் வந்து டயட்டு. அடுத்து பிரிட்டன் அப்படின்னா பார்லிமெண்ட். ஏன்னா அதே பார்லிமெண்ட்டை தானங்க நம்மளும் பயன்படுத்துகிறோம். ஸோ பிரிட்டன் நாட்டோட நாடாளுமன்றத்தோட பெயர் வந்து பார்லிமெண்ட். ஸோ ரொம்ப ஷார்ட்கட்டாகவே இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான பகுதி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.